நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதேமாதிரி இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இந்த விலையில் ஒரு வீடுன்னு சொன்னால் யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஏரியாலாம் முக்கியம் இல்லைங்க, எனக்கு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஏரியாவும் சூப்பராக இருக்குங்க. வீடும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருமே ஈஸியாக வாங்குற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வீடு இல்லைங்க, பக்கத்தில் சொல்லிட்டு 2 வீடு நம்மளுக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீடு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சேனல் பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாங்க. 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே நம்மளுக்கு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்ஸ் கொடுத்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட வேறு லெவலான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் லைட் க்ரீன் 3 கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டீரியல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 10. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமொழியில் பார்த்திங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோவில் யூஸ் பண்ணிக்க வாலிங் டெஸ்ட்டில் நல்ல கிளாஸி ஃபினிஷில் நமக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நமக்கு நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் நமக்கு கார் பார்க்கிங் எவ்ரிடி பாயிண்ட் பிளேஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்பி பார்த்திங்கன்னா கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு 16க்கு 17ன்னு சொல்லிட்டு பெருசாக நம்மளுக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் மொத்தமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி சவுத் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு அந்த வாலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த வாலில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸில் பொறுத்து அதில் நமக்கு PVCயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மல்டிமீடியா டியூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்கு நல்லா நீட்டான கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய நம்மளுக்கு விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா வீட்டோட 10க்கு 16ன்னு சொல்லிட்டு அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். டைனிங் ஹாலும் கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாக பெருசாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு உடன் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தோன்னா வீட்டோட க்யூட்டான கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க வாலில் வந்து அங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு மசாலா டைப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா பெண்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மி நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. லேஃப்ட் அடியில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேஸ் யூனிட்டில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்ச காம்பினேஷனில் ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷன் நமக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னர் நமக்கு ரொம்ப க்யூட்டாக சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன்ஃபால் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பெருசாக ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு லைட் பிங்க் கலர் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வால் பெயிண்டிங் பண்ணி மற்ற 3 வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 6க்கு 7. இதில் வெஷன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு வீடோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டி எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரைட் கட் பண்ணால் வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, ஸ்ட்ரைட்டாக போனால் வீட்டோட பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போருக்கு இங்கே நமக்கு பெரிய ஒரு 4 ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 4x10. அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணி வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஃபர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி அதில் நமக்கு சூப்பராக நீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வால் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மற்ற 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி நம்மளுக்கு வெயிட்லெஸ் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 4x10. இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸில் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொல்லுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. வீட்டோட பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போகிறக்க இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரைவசி தேவைப்படுறதுக்காக மேலே நம்மளுக்கு சூப்பராக வந்து கூலிங் செட் ஃபிட் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு வந்து நிறைய ப்ரைவசி தேவைப்படுங்க அங்கேயும் நம்மளுக்கு சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு மாதிரி கல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாடி பருவ தாண்ட உடனே சாந்திமேட்டில் லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 54 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.